ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால், கண்டினியூஸாக என்ன அப்டேட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது அப்கமிங்கில் என்ன ஈவெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன ஈவெண்ட்டு டிசம்பர் 22 கிளான் கேம்ஸ் வரப்போகுது. அது வந்து பார்த்தோன்னா 10K பாயிண்ட்ஸில் வரப்போகுது. ஓகேவா? எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், 4K பாயிண்ட்ஸில் முடிப்போம்ல. இப்போ வந்து 10K பாயிண்ட்ஸு. அதுவும் வந்து நம்ம இதில் வந்து யாருமே வந்து அட்டாக் பண்ணிக்கலாம். அந்தமாரி பிளான் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆளுக்கு வந்து முன்ன வந்து 4000 இருந்ததில்ல, இப்போ வந்து அன்லிமிட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தமாரி தான் வரப்போகுது கிளான் கேம்ஸு. பார்ப்போம். எனக்கு யாரெல்லாம் வந்து இந்த மெல்டவுன் மேயம் இந்த இதை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே அது ரோடு மேப்லாம் முடிச்சிட்டிங்களா, இதெல்லாம் என்னென்னலாம் கலெக்ட் பண்ணீங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்கிட்ட நம்ம ஐடி கிளான் கேட்கலாம் இருக்குது. ஏன்னா இன்னும் 10 days இருக்குது. சரி, ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. இதுலேருந்து என்ன சார் கிடைக்க போதுன்னா, என்கிட்ட இப்போதைக்கு ஒரு பில்டர் வந்துடும். மற்ற பில்டர்லாம் 3 daysல இருக்கான். பட் எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து என்கிட்ட 2 ஃப்ரீ புக் கிடைக்க போகுது. எப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த சேலஞ்ச் இருக்கு இல்லையா, சேலஞ்ச் ஈவெண்ட்டு கோல்டு பாஸு சேலஞ்ச் பாஸ் மந்த்லி வரும் இல்லையா. அதில் அதில் வந்து இந்த ரோடு மேப் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? பவர் போர்ஷன் கிடைக்குது, கிளாக் டவர் போர்ஷன் கிடைக்குது, அப்புறம் நடுவில்லாம் கொஞ்சம் கிடைக்குது, பிளாக் ஜார் கிடைக்குது, ரிசோர்ஸ் போர்ஷன் எப்பயுமே கிடைக்கிறது தானே. சூப்பர் போர்ஷன், ரிசர்ச் போர்ஷன் இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும். அப்படியே வரிசையாக கலெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பவர் போர்ஷன் கலெக்ட் பண்ணியாச்சு, இது கலெக்ட் பண்ணியாச்சு, ஃபில்டர் ஜாரே கலெக்ட் பண்ணியாச்சு, ரிசோர்ஸ் போர்ஷன் நிறையா இருக்குது. அதனால் 10 ஜெம்க்கு விற்றுறேன். எனக்கு 10 ஜெம் ஏறிடும். ரிசர்ச் போர்ஷன் அதுவும் இருக்குது. பட் ஆனால் அதை நான் விற்க விரும்பலை. சூப்பர் போர்ஷன் அது ஜாயின் பண்ணிக்க. பவர் போர்ஷன் அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. 10 ஜெம்மில் விற்றுடலாம். ஹீரோ போர்ஷன் ஆல்ரெடி இருக்குது, அதையும் 10 ஜெம்மில் விற்றுடலாம். ஓகே. எலிக்ஸருமே ஃபுல்லாக இருக்கிறது. எங்கே இருக்குது எலிக்ஸரும் ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு 5 ஜெம்முக்கு விற்றுடலாம். அப்புறம் பில்டர் எலிக்ஸர்லாம் தேவைப்படுது எனக்கு. ஓகேவா? டார்க் எலிக்ஸர் அது இருக்கட்டும், அது இப்போதைக்கு ஜெம்மாக மாற்ற முடியாது. 2 டார்க் எலிக்ஸர். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, புக் ஆஃப் ஹீரோஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ புக் ஆஃப் ஹீரோஸை கிளைம் பண்ணிட்டேன். சரி, இந்த புக் ஆஃப் ஹீரோ வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட அந்த டார்க் எலிக்ஸர் இருக்குது இல்லையா. டார்க் எலிக்ஸர் வச்சு எனக்கு இவனை அப்டேட் போடணும். இப்போ அவனை அப்டேட் போடலாமா? அப்டேட் போட்டாச்சு. பட் சீக்கிரம் முடிக்கிறதுனால இம்மிடியட்டாக 36லேருந்து 37 முடிச்சுட்டேன். சரி, இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்மோக்கி ஸ்டவ்வில் இருக்கிற மெல்டவுன் மேயம் அந்த ஈவெண்ட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன்னா, அதில் இருக்கிற ரோடு மேப்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து 1000 மெடல்ஸ்க்கு 1000 மைட்டி ஸ்லீப்பி ரெடி பண்ணிங்கன்னா, ஸ்லீப்பி மைட்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்தமாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் கிடைக்கும். என்னது மெடல்ஸு. அந்த மெடல்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3100. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 1030 அது ஒரு 780 1800 ப்ளஸ் வந்து 3100 கிட்டத்தட்ட ஒரு 4900 மெடல்ஸ் கிடைக்கும். அதில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதில் வந்து இந்த ஸ்பிக்கி பாலை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி இருக்கிறத வச்சு இதில் ஏதாவது வாங்கிக்கலாம். ஸ்டேரி ஓரியோ, க்ளோரி ஓரியோ, சைனி ஓரியோ எது வேணுமோ வாங்கியிருக்கலாம். பட் நான் வந்து பார்த்தோன்னா புக் ஆஃப் ஹீரோ வாங்குறேன். எதுக்காகனா, நம்ம புக் ஆஃப் ஹீரோ வாங்கி மறுபடியும் நம்மளுடைய ஆர்சியை அப்கிரேட் பண்ணுறதுக்கு, இமீடியட்டாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே ஒரு அப்கிரேட் பண்ணிட்டோம், இப்போ ஒரு அப்கிரேட் பண்ணுறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் 6th பில்ட்ரு இந்த பாப் கட்டு வாங்கலை அப்படின்னா, இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் பில்ட்ரு இதில் வாங்கிக்கிங்க. ஓகேவா? எங்கே வாங்கணும், இதை அப்டேட் பண்ணிக்கிங்க. சாரி, இது என்னது பேட்டில் காப்டர் அப்டேட் பண்ணிக்கிங்க. பட் ஓகே, அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணி நான் பில்ட் ரேட் வாங்கிட்டேன் பாப் கட்டு. அதனால் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இன்னும் 2 ஹவர்ஸில் இவன் வரேன்னா, நான் ஒரு ஃபோர்ஸை போட்டு விட்றேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்னொரு 2 மினிட்ஸில் பையன் வந்துடும். அதுக்குள்ளே ஒரு அட்டாக் பட்டு வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டா, இப்போ வந்து நான் மறுபடியும் பில்டர் ஓப்பனில் இருக்கான். பட் என்கிட்ட வந்து மறுபடியும் டார்க் எலிக்ஸர் இருக்குது. டார்க் எலிக்ஸர் வச்சு என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ராயல் சாம்பியனை 37 38 அப்டேட் பண்ண போகிறோம். இமீடியட் அப்டேட் கொடுத்துருவோம். முடிஞ்சு போச்சா? இது ஒரு வேலை போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா, பில்டரில் எவனும் ஃப்ரீயாக இல்லை. சரி, இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா, இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இவன் ஒருத்தனை வச்சு வால்லாம் எல்லாமே அப்டேட்டில் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போதைக்கு இவன் அப்டேட் போட்டுருவோம் ஸ்கேட்டர் ஷாட். அடுத்தது இந்த ஸ்கேட்டர் ஷாட்டில் அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு ஒரு ஸ்கேட்டர் ஷாட் 5லேருந்து 6க்கு அப்டேட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்கேட்டர் ஷாட் இங்கே இருக்கான். இவனையும் அப்டேட் போட வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்துடும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காயினுக்கு வந்துடும். பட் ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறதுனால வேறு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோல்டு நிறையா போட்டால் ஃபயர் ஸ்பிட்டர் தான் இருக்கிறதுல வந்து அதிகமாக கேட்குது. எத்தனை நாள், 11 days. இதை போட்டுடலாமா அப்படின்னா, இல்லாட்டி இவனை போடலாமா? எல்லாம் 3 daysல வரப்போகுது, நோ ப்ராப்ளம். சரி, இவனையே போட்டுருவோமா? இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சத்தில் இருக்கான். சாரி, 1,80,000 அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கில் வச்சுங்க. நான் 18 லட்சம் ஈஸியாக சொல்கிறதுக்கு. இல்லாட்டி 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம்
1,80,00,000. ஓகே, கரெக்டாக சொல்ல வந்துருச்சு. எனக்கு கணக்கு ஓரளவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். 1,80,00,000 நான் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இவன் வந்து அட்டாக் போய் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கான். ஸ்பீடு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஓகேவா? இவனை போட்டுருவோமா? ஓகே கைஸ், இப்போ ஆல்ரெடி வந்து யார் அப்டேட் போட்டிருக்கா, மல்டிகேர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபயர் ஸ்பிட்டர் அப்டேட் போட்டுருவோமா? போட்டாச்சு. ட்ரைங் கம்மியாகிடுச்சு. இப்போ 24 இருந்தது, 24 இப்போ 5க்கு வந்துருச்சு. 18 யூஸ் பண்ண பிறகு. ஓகே, இப்போ வாரில் போய் பார்த்தோம்னா வாரில் டிஃபீட் ஆகிட்டோம் கைஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணி டிஃபீட் ஆகிட்டோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக அட்டாக் பண்ண முடியாது வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. என்ன அட்டாக் பண்ணியிருக்காங்க கைஸ், என்ன அட்டாக் பண்ணதோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி காட்டுறேன். இதுதான் நம்மளுடைய வார் பேஸு. ஸோ இதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ எப்படி இறக்கியிருக்கான்னு பார்க்கலாம். என்ன கைஸ், எடுத்தோடனே ஃபயர் பால் எடுத்து போட்டுட்டான். காய்ஸ், ஃபயர் பால் அடிச்சு அப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாப்ல. போடு. நாங்கள் எவ்வளோ மாதம் அடிக்கிறாங்க காய்ஸ். வெரி சிம்பிளாக போடுறானுங்க, ஆனால் இவ்வளோ மாதம் போடுறாங்க. பா பாருங்களேன், 3 ஃபர்னேஸு வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்றாங்களே. வாவ் காய்ஸ், இந்த போர்ஷனே ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபர்னேஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்டன் வச்சு முடிச்சுட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர் செட் மாரி வந்து பார்த்திங்கன்னா இது கிளான் கேசிலேருந்து ஒரு ஸ்கேட்டர் செட். அது இங்கே ஒரு ஃபர்னேஸு ஃபுல்லாக ஃபர்னேஸ் வச்சு அடிக்கிறாங்க கைஸ். நம்ம பேச ஃபர்னேஸ் பேஸ் பண்ணி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காட்டவே இல்லை கைஸ் இதுக்கு முன்னாடி. ஃபர்னேஸ் பேஸ் பண்ணி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஒன்லி ஃபர்னேஸ் கைஸ். மெயின் ட்ரூப்ஸ் ஒன்லி ஃபர்னேஸ் தான் வச்சுருக்காங்க. அதை வச்சு 3 ஸ்டார் முடிச்சிட்டாங்க கைஸ். 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபர்னேஸு, 4 o'clock ஒரு ஃபர்னேஸு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வால் பிரேக்கரை போட்டு அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக பிளான் பண்ணி அடிக்கிறானே கைஸ். பிரித்து முடிஞ்சிட்டாங்க கைஸ் நம்ம பேச. பா இங்கே பாருங்கள், 2 ஐஸ் குளம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 ஐஸ் குளம் வச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 இது இறக்கிருக்காங்க பாருங்கள். என்னன்ட்டு ஃபர்னேஸு உள்ளார வந்து பார்த்தோன்னா இன்னமும் வந்து இவன் இருக்காங்க கைஸ். இவன் அங்கே அடிக்கிறதுக்குள்ளே அங்கே பாருங்கள் கிங்கு வந்து முடிச்சு விட்டாப்புல. இன்னும் மோனலித் இருக்குது. மோனலித்தை பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு கைஸ். இன்னும் குயின் இருக்குது. குயின் வித்து வேறு என்ன குயினும் ஆர்சியும் இருக்கானுங்க. ஆர்சி ஒரு ஆளே போதும் இன்னும் முடிக்கிறதுக்கு. எவ்வளோ ஈஸியாக முடிக்கிறான் பாருங்கள் கைஸ். அசால்ட்டாக அவ்வளோ ஸ்லோவாக ஒன்லி ஃபர்னேஸை மட்டும் வச்சு போடுறாப்புல. இன்னும் பாருங்கள் இவ்வளோ ஸ்பெல் வந்து யூஸே பண்ணலை. பா இந்த மாதிரி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்போ பாப்பா ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி 2 நிமிஷத்தில் நம்ம ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இது எலக்ட்ரோ ட்ராகன் தான் அட்டாக் கிளியர் பண்ண போகிறோம். நமக்கு இது வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபர்னேஸ் வந்துருச்சு கைஸ். ஃபர்னேஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து இது வேணும். நான் ஃபர்னேஸ் அடுத்தது மேக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், நமக்கு டோட்டம் ஸ்வெல் வந்துருச்சு காய்ஸ். ஓகே, நம்ம டோட்டம் ஸ்வெல்லை வந்து அப்டேட் போட்டுருவோம். அப்டேட் போட்டுட்டு நான் டோட்டம் ஸ்பெல்லுக்காக ஒன்று வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த ஸ்பெல் வந்து மேஜிக் ஏஜத்தில் வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரி கைஸ். ஸோ டோட்டம் ஸ்பெல்லை போட்டுட்டு இமிடியேட் ஸ்பெல்லை போட்டுடலாமா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, டோட்டம் ஸ்பெல்லை அப்டேட் போட்டுருவோமா? 12 days கைஸ். பக்காவாக வரப்போகுது. 7th level 4th level தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா ஹிட் பாயிண்ட் 1000 இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் டேமேஜ் வந்து 10. ஓகே, ஸ்டண்ட் டியூரேஷன் 0.2 அப்டேட் பண்ணனா. இப்போ அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகிடுமே. டோட்டம் ஸ்வெல்லா எலக்ட்ரோ ட்ராகனா? ஓகே, டோட்டம் ஸ்வெல்லை பேஸ் பண்ணி ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம் நம்ம. இப்போதைக்கு எலக்ட்ரோ ட்ராகன் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, டோட்டம் ஸ்வெல்லு இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து 3 இதுக்கு பதிலாக டோட்டம் ஸ்வெல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இல்லாட்டி ஃபுல்லாகவே டோட்டம் ஸ்வெல்லை வச்சு அட்டாக் பண்ணி பார்ப்போமா? ஓகேவா? ஒரு 5 டோட்டம் ஸ்வெல் எடுத்துகிட்டு போவோம். 6 இல்லை, டோட்டம் ஸ்வெல் தானே இது? ஆமாம், சாரி கைஸ், இன்றைக்கி குரல் ரொம்ப தடுக்குது. ஓகே, டோட்டம் ஸ்வெல்லை வச்சு இன்றைக்கி ஒரு அட்டாக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் அட்டாக் போகிறேன் கைஸ். ஓகே, நம்மளோட எய்மை வீட்டை அடிக்கிறது. எனக்கு ஃபஸ்ட்டு கீழே இறக்கி போட்டுட்டு வீட்டை முதல்ல அடிச்சிடுவோம். எல்லோரும் ஒரே டைமில் எடுத்தால் ஆசை என்ன கைஸ் பண்ணுவான்? பாவம்ல அவனுக்கு ஸ்பீடப்போ போட்டுவிட்டு. ஓகே, போட்டு விட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டோம். அப்படியே அந்த ட்ராகனையும் முடிச்சு விட்டானா முடிச்சு போச்சு, பிரச்சனை இல்லை. ஓகே, முடிச்சு விட்டாங்க கைஸ், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மோனலித் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இவனை வச்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஆர்ச்சர் குயின் வச்சு போட்டு விட்டு ஆர்ச்சர் குயின் வச்சஸ்ஸு இந்த இது பேரும் அது போட்டலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்பெல்லில் பிளான் பண்ணுவோமா? அடுத்தது இப்படி போவோம் கைஸ். இப்படி போவோம். இப்போ வந்து டோட்டம் ஸ்பெல் இறக்குவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோட்டம் ஸ்பெல் இறக்கணுன்னே அது பாட்டு அது வேலையை பார்க்குது பாருங்க கைஸ். ஓகே, நம்ம இதை கிளான் இது ஸ்டோனரை இறக்கி விட்டாச்சு. ஸ்டோனரை இறக்கி விட்டு
நம்ம மோனிலத்தில் போகும்போது ஒரு டோட்டம் சொல்ல இறக்கிடுவோம். இங்கே ஒரு டோட்டம் சொல்ல போட்டுருவோம். ஓகே, இங்கேயே ரிலீஸ் ஆகிட்டானுங்களா? எந்த இடத்துல நமக்கு தேவைப்படும் அந்த இடத்துல டோட்டல் சொல்லி இங்கே போடுவோம் கைஸ். அப்போ தான் வந்து ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஒரு இது போட்டுவிடுவோம். இங்கே ஒரு டோட்டல் சொல்ல போட்டுவிடுவோம். மோனலித்தை கிளியர் பண்ணுறதுக்கு டோட்டல் சொல் வேணும் கைஸ். ஓகே, அப்போ ஈஸியாக மோனலித்தை முடிச்சு விட்ருது. ஓகே, இது போட்டாச்சு. 2 டோட்டல் சொல் கைஸ் ஒரே டைமில். ஆகா, டோட்டல் சொல்ல தப்பான இடத்துல இறக்கிருக்கோம் போலையே. ஓகே, ஃப்ரீசிங்கை போட்டாச்சு. டோட்டம் சொல்லி யூஸ் பண்ணி 2 ஸ்டார் தான் எடுக்க முடியுமா 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு தெரியலையே. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு குயின் இறக்கி விட்ட இடம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐ தாட் ஓ மை காட், கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ தாட் ஆல்மோஸ்ட். ஓ மை காட் கைஸ், 88% முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே, எனக்கு 3% எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஓகே, ஏதாவது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ரெக்வஸ்ட்லேயும் வந்து டோட்டல் தான் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் இந்த லாஸ்ட் டே ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் இன்றைக்கி நம்ம சேனலில். அது பார்த்துட்டிங்களான்னு சொல்லுங்கள். இந்த பிராணி பேட்டிலாக்ஸ் இது வாங்கியாச்சான்ட்டு. அப்புறம் இதுதான் நம்ம கேலரி. அப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் இது ஸ்மோக்கிட் ஃபோன் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து இது இன்றைக்கி நான் பிளான் பண்ணது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ரைடு வீக்கெண்டு போடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்டில் உங்களுக்கு போயிடுச்சு. ஓகேவா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வேணும். என்னது பில்ட் எலெக்சரு. ஸோ பில்ட் எலெக்சரு நான் இதில் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தேவைப்படுது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒன்று லைவ் அப்படி இல்லாட்டி வீடியோவை எப்படி ஈஸியாக கலெக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து என்னுடைய கிளான் கேபிட்டல், அதாவது வந்து வீக்கெண்ட் ரைடர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, அப்கமிங் ஈவெண்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இது நியூஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் ஈவெண்ட் தெரிஞ்சிடும். என்னென்னா டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 10K பாயிண்ட்ஸ் கிளான் கேம்ஸ் வரப்போகுது. 22nd 25th வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் என்னென்ன புக் ஆஃப் எவ்ரிதிங், அப்புறம் ஒரு டெக்கரேஷனு, அப்புறம் வந்து டாஸ்க் ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி தெரிஞ்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து புது இதெல்லாம் நிறைய விட்டுட்ருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை கைஸ்.